ஒரே நாளில் மோதிய எம்ஜிஆர் சிவாஜியின் படங்கள். வசூல் சக்கரவர்த்தி யாராக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய நடிகர் தான் நமது எம்ஜிஆர் அவர்கள். நடிகர் திலகம், கலைத்தாயின் தவள் புலவன் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் தான் சிவாஜி கணேசன். இவரது இருவருடைய படங்கள் மோதினால் எப்படி இருக்கும்? ஒருவர் ஸ்டைல் கிங் என்றால் இன்னொருவர் நடிப்பிலே புலி. வாங்க வசூல் மன்னன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 1954 எம்ஜிஆரின் கூண்டு கிளியும் சிவாஜியின் தூக்கியும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆயிருக்கிறது. இதிலே சிவாஜி தான் வின்னர். 1956 சிவாஜிக்கு நான் பெற்ற செல்வம், நல்ல வீடு படங்களும், எம்ஜிஆருக்கு அலிபாபாவும் 40 தினங்கள் படமும் ரிலீஸ் ஆயிருக்கிறது. இதிலே எம்ஜிஆர் தான் ஜெயித்திருக்கிறார். அதே ஆண்டிலே எம்ஜிஆருக்கு தாய்க்கு பின் தாரம், சிவாஜிக்கு வாழ்விலே ஒரு நாள் அப்படிங்கிற படம் என்பது ரிலீஸ் ஆயிருக்கிறது. இதிலே எம்ஜிஆர் தான் ஜெயித்திருக்கிறார். 1960 எம்ஜிஆருக்கு மன்னாதி மன்னன், சிவாஜிக்கு பாவை விளக்கு, பெற்ற மனம் படங்கள் போன்றவை ரிலீஸ் ஆயிருக்கிறது. இதிலே எம்ஜிஆர் தான் ஜெயித்திருக்கிறார். 1961 எம்ஜிஆருக்கு தாய் சொல்லை தட்டாதே, சிவாஜி கப்பலோட்டிய தமிழன் ரிலீஸ் என்பது ஆயிருக்கிறது. இதிலும் எம்ஜிஆருடைய திரைப்படம் தான் அதிக வசூல் சாதனை என்பது செய்திருக்கிறது. 1962 எம்ஜிஆருக்கு ராணி சமயுக்தா, சிவாஜிக்கு பார்த்தால் பசி தீரும் படங்கள் ரிலீஸ். இதிலே சிவாஜியுடைய படம் அதிகப்படியான வசூல் சாதனை செய்திருக்கிறது. 1962 எம்ஜிஆருக்கு தாயை காத்த தனையன், சிவாஜிக்கு படித்தால் மட்டும் போதுமா படங்கள் ரிலீஸ். இதிலே எம்ஜிஆருடைய படங்கள் அதிக வசூல் சாதனை செய்திருக்கிறது. 1962 எம்ஜிஆருக்கு விக்ரமாதித்தன், சிவாஜிக்கு பந்தபாசம் என்பது ரிலீஸ் ஆயிருக்கிறது. இதிலே சிவாஜியுடைய படம் அதிகப்படியான வசூல் சாதனை செய்திருக்கிறது. 1963 சிவாஜிக்கு சித்தூர், ராணி பத்மினி, எம்ஜிஆருக்கு கொடுத்து வைத்தவள் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கிறது. இதிலே எம்ஜிஆர் தான் ஜெயித்திருக்கிறார். 1963 எம்ஜிஆருக்கு பரிசு, சிவாஜியின் அன்னை இல்லம் ரிலீஸ். இதிலே எம்ஜிஆர் தான் வின்னர் ஆயிருக்கிறார். 1964 எம்ஜிஆருக்கு வேட்டைக்காரன், சிவாஜிக்கு கர்ணன் ரிலீஸ் ஆயிருக்கிறது. எம்ஜிஆர் தான் அதிகப்படியான வாசல் சாதனை செய்திருக்கிறார். 1964 சிவாஜி கை கொடுத்த தெய்வம் என்கிற திரைப்படமும், எம்ஜிஆருக்கு தெய்வத்தாய் என்பதும் ரிலீஸ் ஆயிருக்கு. இதிலே எம்ஜிஆர் தான் வின்னர் அப்படின்னு சொல்லலாம். அதே 1964 சிவாஜிக்கு நவராத்திரி, முருடன், முத்து, எம்ஜிஆருக்கு படகோட்டி ரிலீஸ் என்பது ஆயிருக்கிறது. இதில் இவருடைய படம் தான் அதிகப்படியான வசூல் சாதனை செய்திருக்கிறது. 1965 சிவாஜிக்கு பழனி, எம்ஜிஆருக்கு எங்கள் வீட்டு பிள்ளை படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. இதில் இவருடைய படம் 200 நாட்கள் ஓடி சாதனை என்பது படைத்திருக்கிறது. 1965 எம்ஜிஆருக்கு ஆசை முகம், சிவாஜிக்கு நீலவானம் படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. இதில் தான் ஜெயித்திருக்கிறாராம். 1966 எம்ஜிஆருக்கு தாலிபாக்கியம், சிவாஜிக்கு தாயே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுலயுமே எம்ஜிஆர் தான் ஜெயித்திருக்கிறார். 1966 எம்ஜிஆருக்கு பறக்கும் பாவை, சிவாஜிக்கு செல்வம் என்பது ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல எம்ஜிஆர் தான் ஜெயித்திருக்கிறாராம். 1967 எம்ஜிஆருக்கு தாய்க்கு தலைமகன், சிவாஜிக்கு கந்தன் கருணை என்பது ரிலீஸ் ஆயிருக்கிறது. இதிலே சிவாஜி அவர்கள் ஜெயித்திருக்கிறார். அதே ஆண்டிலே எம்ஜிஆருக்கு அரச கட்டளை, சிவாஜிக்கு தங்கை என்பது ரிலீஸ் ஆயிருக்கிறது. இதிலையும் எம்ஜிஆர் தான் ஜெயித்திருக்கிறார். எம்ஜிஆருக்கு விவசாயி, சிவாஜிக்கு இருமகள், ஊட்டி வரை உறவு ரிலீஸ் ஆயிருக்கு. இதிலே ஊட்டி வரை உறவு, விவசாயி இரண்டுமே வெற்றி படம். 1968 எம்ஜிஆருக்கு காதல் வாகனம், சிவாஜிக்கு எங்க ஊர் ராஜா ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் எம்ஜிஆர் தான் ஜெயித்திருக்கிறார். அப்படியாக 1969 எம்ஜிஆருக்கு அடிமை பெண், சிவாஜிக்கு கௌரவம், அதாவது அவர் கௌரவ வேடத்திலே நடித்த காவல் தெய்வம் என்பது ரிலீஸ் ஆயிருக்கிறது. இதிலே எம்ஜிஆர் தான் ஜெயித்திருக்கிறார். அதே ஆண்டிலே எம்ஜிஆருக்கு நம் நாடு, சிவாஜிக்கு சிவந்தமன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதிலும் எம்ஜிஆர் தான் ஜெயித்திருக்கிறார். 1970 சிவாஜிக்கு எங்க மாமா, எம்ஜிஆருக்கு மாட்டுக்காரன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதிலையும் எம்ஜிஆர் தான் ஜெயித்திருக்கிறார். 1971 எம்ஜிஆரும் நீரும் நெருப்பும், சிவாஜிக்கு பாபு என்பது ரிலீஸ் ஆயிருக்கு. இதிலும் எம்ஜிஆர் தான் ஜெயித்திருக்கிறார். 1972 எம்ஜிஆருக்கு நல்ல நேரம், சிவாஜிக்கு ஞான ஒளி, இதுவும் எம்ஜிஆருக்கு வெற்றி படமாகவே அமைந்தது அப்படின்னு கூட சொல்லலாம்.